கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகட்டும். இதோ இந்த நாளிலே விசேஷமாக இன்று ஜூன் 17 செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 15வது வசனம். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மன ரம்மியமோ நித்திய விருந்து. மன ரம்மியமோ நித்திய விருந்து. நீதிமொழிகள் 15:15 நம்ம மறக்கக்கூடாது. மன ரம்மியமோ நித்திய விருந்து. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏராளமான பேர் வாழ்க்கையில் ஒரு அதிருப்தியோடு, ஒரு வேதனையோடு, ஒரு கசப்போடு கூட ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எதுலேயுமே திருப்தி இல்லை. தங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், தங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற நன்மைகள், இவைகளெல்லாம் அவங்க அதுலேயும் ஏதோ குறை இருக்குது, இன்னும் இது போதாது என்று சொல்லி வேதனைப்படுறாங்க, அதிருப்தியோடு இருக்கிறாங்க. விசேஷமாக குடும்பத்தில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கின்ற வீடு அது என்ன விதமாக இருந்தாலும் அதில் திருப்தி இல்லை. வாகனம் அதில் திருப்தி இல்லை. என்னன்னா, நமக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கிலும் மற்றவர்கள் அதைவிட அதிகமாக மேன்மையானதை வைத்திருந்தால், அதைவிட வசதி கூடினதை வைத்திருந்தால் அதை பார்த்து எனக்கு இதுதானே, அதாவது சைக்கிள் வைத்திருக்கும் பொழுது பைக் வைத்திருக்கிறவர்களை பார்த்து சைக்கிள் வைத்திருக்கிறவங்க வருத்தப்படுவாங்க. எனக்கு சைக்கிள் தானே இருக்குது, நான் அப்படி அழுத்தி அழுத்தி நான் போக வேண்டியிருக்கே, பைக் இருந்தால் நான் சீக்கிரமாக போயிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு அதிருப்தியோடு வாழ்க்கை நடத்துவாங்க. பைக்கில் போகிறவங்க, காரில் போகிறவங்கள பார்த்து நான் பைக்கை ஓட்டிட்டு இவ்வளோ வெயிலில் கஷ்டப்பட்டு, மழையில் கஷ்டப்பட்டு, மழை பெஞ்சா வெயிலில் அடித்தா அதுக்கு நான் அதுலேயே போக வேண்டியிருக்கே பைக்கில் என்று சொல்லி காரில் போகிறவங்கள பார்த்து தன்னுடைய பைக்கை குறித்து திருப்தி இல்லாமல் இருப்பாங்க. இப்படியே ஒவ்வொருவருக்கும் தங்களை விட அடுத்த ஸ்டெப்பு மேலே உள்ளவங்கள பார்த்து ஒரு அதிருப்தியிலேயே வாழ்ந்து சந்தோஷம் இல்லாமல், மன ரம்மியம் இல்லாமல் வாழ்க்கையே கழித்து போட்ட மாதிரி வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து முடிந்து போய்கின்றது. காலங்கள் முடிந்து போய் விடுகின்றது. ஆனால் கர்த்தர் கொடுத்திருக்கின்ற காலங்கள், சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது கவலையே இல்லை. பார்த்தீங்களா, நம்ம எதை பற்றியும் கவலைப்படவே மாட்டோம். நமக்கு எந்த பாரமும் இருக்காது. அது சிறு பிள்ளைகளை பாருங்கள், அதுக்கு பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போகுங்க வருங்க, என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அதை 4 தடவை 5 தடவை கம்பல் பண்ணால் தான் சாப்பிடுங்க. அதுக்கு கிடைச்சதை சாப்பிட்டுட்டு விளையாடி தூங்கி தன் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருக்குது, அதைத்தான் விரும்புகிறாங்க. ஆனால் வளர்ந்த உடனே, ஒரு ஏஜ் வந்த உடனே போட்டி, பொறாமைகள், அப்புறம் போதும் என்கிற மனது இல்லாமை, இதெல்லாம் வந்த உடனே பார்த்திங்கன்னா வாழ்க்கையே கசந்து போய்விடுகிறது, மன ரம்மியம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ முகத்தில் ஒரு சோகம், ஒரு கவலை. ஒரு பக்கம் ஆண்டவரை துதிச்சாலும் ஜெபிச்சாலும் வேதத்தை வாசித்தாலும் அந்த கவலை மனசை விட்டு போகவே மாட்டேங்குது. மனரம்யம் இல்லாத சூழ்நிலை. பல ஆண்டுகளுக்கு முன்பு உண்மையில் நடந்த சம்பவம். ஒரு குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள், அதில் அவர்களுடைய பெண் பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அந்த பெண் பிள்ளை நல்ல அழகான அந்த சகோதரி, நல்ல படித்திருந்தாங்க, நல்ல சூட்டிகையாக, நல்ல சுறுசுறுப்பாக தன்னுடைய வேலைகளெல்லாம் செய்து வந்தார்கள். அந்த சகோதரிக்கு திருமணமான உடனே ஆண்டவர் அவர்களுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். வயிற்றில் பிள்ளையை சுமக்கும் பொழுது தாய் வீட்டிற்கு பிரசவத்திற்காக வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அருகில் இருக்கின்ற தங்களுடைய ஆலயத்திற்கு தினந்தோறும் சென்று ஜெபம் பண்ணுவாங்களாம். நெடு முழங்காலில் நின்று காலையில் 5:30 மணிக்கெல்லாம் சென்று நெடு முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவாங்களாம். என்ன ஜெபம் பண்ணுவாங்களாம்? எனக்கு சுகமான பிரசவம் வேணும் ஆண்டவரே, அதனோடு கூட எனக்கு மூத்த பிள்ளை ஆண் பிள்ளையாக வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தினமும் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்களாம். பிரசவம் வந்தது. ஆனால் என்ன, அவங்களுக்கு ஆப்ரேஷன் மூலமாக அதை சிசரியன் பண்ணி பிள்ளையை எடுத்தார்கள். அந்த பிறந்த பிள்ளை
அது ஆண் பிள்ளை அல்ல, அது பெண் பிள்ளை. அதை கேட்ட உடனே அந்த சகோதரியின் இருதயமெல்லாம் துவண்டு போயிற்று. அவர்கள் பிரசவித்த பின்பு அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்த காரியம் என்னன்னா, நான் காலையில் அதிகாலையில் போய் நான் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணேனே, நான் சுக பிரசவம் வேணும்னு கேட்டேனே, நான் ஆண் குழந்தை வேணும்னு கேட்டேனே, ஆனால் எனக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது, ஆப்ரேஷன் பண்ணி அல்லவா டெலிவரி பண்ண வேண்டியதாயிற்று என்று சொல்லி அப்படி புத்தி பேதலித்தது போல புலம்பிக் கொண்டே இருப்பார்களாம். அந்த 20 நாள் ஆன உடனே அந்த எண்ணத்திலேயே அவங்களுடைய இருதயமெல்லாம் அழுத்தப்பட்டு அவருடைய சிந்தையெல்லாம் அழுத்தப்பட்டு ஒரு நாள் வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது திடீரென்று பிள்ளையை விட்டு ஓடி சென்று கிச்சனில் போய் அப்படியே தன்மேல் தீ வைத்து கொண்டார்களாம். போய் யாருமே தடுக்க முடியலை. ஹாஸ்பிட்டல் கூடு போய் காப்பாற்றலாம் என்று நினைத்தால் காப்பாற்ற முடியவில்லை. கடைசியில் அந்த பெற்றெடுத்த பிள்ளையை அனாதையாக விட்டு அந்த சகோதரி மரித்து போய் விட்டார்கள். நல்லா யோசிங்களேன், கர்த்தர் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண் பிள்ளையை எதிர்பார்த்தாங்க, ஆனால் பெண் பிள்ளை பிறந்ததால் என்ன, பிள்ளையே இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, ஆண்டவர் பெண் பிள்ளையை கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி அது வரைக்கும் ஜெபம் அப்படி இருந்தாலும் தேவன் நமக்கு நன்மையானதை தருகிறார் என்று சொல்லி மனரம்யமாய் அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக துதித்து அந்த பிள்ளையை வளர்த்திருந்திருக்கலாம். ஒருவேளை அடுத்தது ஆண் பிள்ளையை கொடுத்திருப்பார். சுகப்பிரசவம் வேணும் என்று ஜெபித்தார்கள். ஆனால் ஆப்ரேஷன் ஆனது, ஆனாலும் கூட சுகபத்திரமாய் வீட்டிற்கு வந்தார்களே பிள்ளையை தூக்கி கொண்டு. எதுவானாலும் என்ன, கர்த்தர் நம்மை காப்பார் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாததினால தங்களுடைய வாழ்க்கையே முடித்து கொண்டார்கள். பாருங்களேன், இப்போது அந்த ஒரு பிள்ளையை அழகாக வளர்த்தி ஆளாக்கி சந்தோஷமாக உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம். அப்போ பாருங்களேன், மன ரம்யம் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை அதை மேலானதாக எண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்கும் வேணும். எந்த நிலையிலும் மனரம்யமாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம்ம ஆளுகை செய்ய தெரிந்து கொள்வோம், ஆனால் நம்முடைய இருதயம் மனரம்யமாக இருக்கும். ஆனால் என்ன சூழ்நிலையிலும் அதில் இருக்கிற குறைகள் அதை கண்டு அதிருப்தியோடு இருந்தோமானால் கர்த்தர் எவ்வளவுதான் ஆசீர்வதித்தாலும் நம்மளுடைய மனது என்ன எதிர்பார்க்கணும், அதை விட இன்னும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். அப்படியே பூமியில் இருக்கிற நாளெல்லாம் அதிருப்தியோடையே வாழ்ந்து கடந்து போய்விட வேண்டியதாக இருக்கும். ஆனால் என்ன கொடுத்துருக்கிறாரு, வாடகை வீடாக இருந்தால் கூட அது நம்ம வீடு, அதை சுத்தமாக வைக்கணும், அதை நல்லா அழகாக பராமரிக்கணும், அதில் சந்தோஷமாக துதிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இந்த ஒரு மனரம்யம் இருக்க வேண்டும். என்றைக்கு சொந்த வீடு ஆண்டவர் கொடுக்கிறாரோ அன்றைக்கு நாம் வாங்கி கொள்ளலாம், அன்றைக்கு கட்டி கொள்ளலாம் என்று பொறுமையாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே ஏற்ற நேரங்களில் ஏற்ற நன்மைகளை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது உறுதி. மன ரம்யமோ நித்திய விருந்து. இப்படி எல்லாவற்றிலும் மனரம்யமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ மன ரம்யமோ நித்திய விருந்து என்று நீதிமொழிகள் 15:15 எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் அழகாய் ஆண்டவரை எல்லா கர்த்தர் கொடுத்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்வீராக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் பிள்ளைகளுக்கு அதினதின் காலத்திலே நன்மைகளை கொடுத்து நீர் ஆதரிப்பீர் என்ற ஒரு விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் வருவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.